Bonjour à tous, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre 15 phrases très subtiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் தினசரி French உரையாடல்களுக்கு தேவையான 15 பயனுள்ள வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனிவா. நான் நண்பர்களுடன் சேர்ந்து வசிக்கிறேன். J'habite dans une colocation. J'habite dans une colocation. அல்லது j'habite dans une coloc என்றும் கூறலாம். colocation இதை சுருக்கி coloc என்றும் கூறலாம். colocation என்றால் ஒரு அப்பார்ட்மெண்டிலா அல்லது வீட்டிலா நண்பர்களுடன் சேர்ந்து வசிப்பதை குறிக்கும். J'habite dans une colocation. இங்கு எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். Ici, j'ai mes amis. Ici, இங்கு, j'ai mes amis. Mes amis, என்னுடைய நண்பர்கள். நண்பர்கள் பன்மை சொல்லாக இருப்பதனால் என்னுடைய என்பதற்கு நாம் mes amis என்று கூறுகிறோம். Ici, j'ai mes amis. நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன். J'arrose les plantes. J'arrose les plantes. Arroser இந்த வினைச்சொல் நிகழ்காலத்தில் வரும் பொழுது நான் என்ற எழுவாயோடு j'arrose les plantes. J'arrose les plantes. நீ அண்மையில் விடுமுறைக்கு புறப்பட்டியா? Tu es parti en vacances récemment. Tu es parti en vacances récemment. Récemment அண்மையில். partir புறப்படுதல். இந்த வினைச்சொல் இறந்த காலத்தில் நீ என்ற எழுவாயோடு வரும் பொழுது tu es parti என்று வருகிறது. இந்த வினைச்சொல்லில் கவனித்திருப்பீர்கள். நீங்கள் கேட்கும் நபர் பெண்ணாக இருந்தால் கடைசியில் சேர்க்க வேண்டும். ஆணாக இருந்தால் சேர்க்கக்கூடாது. Tu es parti en vacances récemment. இன்று வானிலை எப்படி இருக்கிறது? Quel temps fait-il aujourd'hui? Quel temps fait-il aujourd'hui? நான் அதை திருப்பி செய்ய போகிறேன். Je vais le refaire. Je vais le refaire. Refaire திருப்பி செய்தல். Le அதை. Je vais le refaire. நான் அதை திருப்பி செய்ய போகிறேன். நான் அதை எல்லா இடங்களிலும் தேடினேன். Je l'ai cherché partout. Je l'ai cherché partout. Partout எங்கும் எல்லா இடங்களிலும். Je l'ai cherché partout. இந்த கோடை காலத்தில் நாங்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றோம். Cet été, nous sommes allés en Espagne. Cet été, இந்த கோடை காலத்தில் nous sommes allés, நாங்கள் சென்றோம். aller என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் வரும் பொழுது நாங்கள் என்ற எழுவாயோடு nous sommes allés en Espagne. ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றோம். ஸ்பெயின் நாடு பெண்பால் நாடாக இருப்பதனால் en Espagne என்று கூற வேண்டும். Cet été, nous sommes allés en Espagne. எனக்கு கொஞ்சமும் பசி இல்லை. Je n'ai plus faim. Je n'ai plus faim. வேகமாக கதைக்கும் பொழுது j'ai plus faim. J'ai plus faim. நான் காரை கழுவுகிறேன். Je lave la voiture. Je lave la voiture.
நான் கடந்த வார இறுதியில் அங்கு என்னுடைய குடும்பத்துடன் சென்றேன். நான் அங்கு சென்றேன். J'y suis allé. என்னுடைய குடும்பத்துடன் avec ma famille le week-end dernier. கடந்த வார இறுதியில். J'y suis allé avec ma famille le week-end dernier. J'y suis allé avec ma famille le week-end dernier. உனக்கு வார இறுதி நாட்கள் நன்றாக இருந்ததா அல்லது வார இறுதி நாட்களை நீ நன்றாக கழித்தாயா என்று கேட்பதற்கு Tu as passé un bon week-end? Tu as passé un bon week-end? T'as passé un bon week-end? இதுவே நீங்கள் வார இறுதியை நன்றாக கழித்தீர்களா என்று கேட்பதற்கு Vous avez passé un bon week-end? Vous avez passé un bon week-end? உன்னுடைய ஓய்வு நேரங்களில் நீ என்ன செய்கிறாய்? Qu'est-ce que tu fais pendant ton temps libre? Qu'est-ce que tu fais pendant ton temps libre? Qu'est-ce que tu fais? நீ என்ன செய்கிறாய்? Pendant ton temps libre. Temps libre ஓய்வு நேரம். Ton temps libre உன்னுடைய ஓய்வு நேரத்தில். Qu'est-ce que tu fais pendant ton temps libre? நீ இரவில் சீக்கிரம் நித்திரை கொள்வாயா? Dors-tu de bonne heure la nuit? Dors-tu de bonne heure la nuit? இதை இன்னொரு வகையிலும் கேட்கலாம். Tu dors de bonne heure la nuit? Tu dors de bonne heure la nuit? நான் உன்னை உன்னுடைய நண்பனின் வீட்டிற்கு காரில் அழைத்து செல்ல போகிறேன். Je vais t'accompagner chez ton camarade en voiture. Je vais t'accompagner chez ton camarade en voiture. En voiture, காரில். Chez ton camarade, உன்னுடைய நண்பனின் வீட்டிற்கு. Je vais t'accompagner, நான் அழைத்து செல்ல போகிறேன். Je vais t'accompagner chez ton camarade en voiture. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் உள்ள வாக்கியங்களை நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து பழகுங்கள். அப்பொழுதுதான் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு நாளடைவில் பரிச்சயமாகிவிடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.